இந்த மாதிரி கற்பூரத்தை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோ ஆனால் அவங்களுடைய பேர்கள்லாம் இதில் எப்படி எழுதணும், இந்த சக்கரத்தில் எப்படி எழுதணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். விருப்பம் உள்ளவர்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி எழுதிட்டு அவங்க சம்மந்தமான முடியை அழுக்கட்டு துணியை இதில் வச்சு இதை நீங்கள் இப்படி நெருப்பில் போட்டுற வேண்டியதான். இது சுடுகாட்டில் எரிகிற இதுலையும் போட்டுடலாம். இல்லை இந்த மாதிரி கற்பூரத்தை பற்ற வச்சு நீங்கள் இதை வந்து யமகண்ட நேரத்தில் பண்ணுங்கள். பெரும்பாலும் யமகண்ட நேரத்தில் பண்ணிங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க முழுசாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, காதலிச்சு ஏமாற்றிட்டு கை விட்டுட்டு போனால் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே இப்போது இதை பண்ணிவிட்டு யமகண்ட நேரத்தில் கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டுருங்க. இல்லை சுடுகாட்டில் வச்சே நீங்கள் பண்ணலாம். இதை பண்ணிங்கன்னா உங்களை ஏமாற்றிட்டு போகிற சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காசு பணம் வாங்கிட்டு ஏமாற்றிருப்பாங்க. 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி அந்த மாதிரியும் நிறையா மக்கள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கொடுத்த காசை ஏன் திருப்பி வாங்க முடியல, அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் இந்த மாதிரி முறையை நீங்கள் பயன்படுத்தி இதை பண்ணிட்டீங்கனாலும் இப்போது 11 நாளுக்குள்ளே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு பணம் அனைத்துலேயும் இழப்பு ஏற்படும். செய்கிற தொழில் எல்லாமே அடி வாங்கும். வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய கோயில் சிவனையே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்த்தினியங்கள் ஏற்பட்டு இருள் அடைஞ்சு அனைத்திலும் பார்த்தீங்கன்னா எல்லா செல்வங்களையும் இழந்து நொடிச்சு போயிடுவாங்க. பாதிப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு ஒரு இடி விழுந்தால் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படுமோ அந்த அளவிற்கு அந்த மனிதன் செத்துருவேன், நொந்து நூலாக போயிடுவேன். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலுமே கடவுள் தண்டனை கொடுக்குறாங்களே நீங்களே தண்டனை கொடுத்துக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் பாவம். நல்லவங்களுக்கு யாரும் தெரிஞ்சே செஞ்சிடக்கூடாது. கெட்டவங்களுக்கு தாராளமாக இப்போ செய்யுங்க. ஒருத்தர் கொள்ளையடிக்கிறேன், கற்பழிக்கிறேன், இந்த மாதிரி யார் என்ன இது பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மூதேவியை வச்சு செய்யக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது. தேவைப்படுறவங்க கேளுங்க, நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். ஏன்னா அந்த மந்திரங்கள் சொல்லக்கூடாது. அதை கேட்கும்போதே நமக்கு கெட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மந்திரத்தை நான் அதில் சொல்லலை. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் அனுப்புங்க. அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு கஷ்டம் கொடுத்த நபர்களை நீங்களே தண்டனை செஞ்சுக்கலாம். இதையும் பொதுமக்கள் அனைவரும் நல்ல முறைக்கு பயன்படுத்தி உங்கள் மன துயரங்களை நீக்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.